ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா பால் ரவை வச்சு ரவை கிச்சடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, ரவையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணியிருக்கு. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய், தேங்காய் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஒத்தையாட்டு சிம் ஃப்ளேவில் வச்சு நம்ம மெதுவாக வறுத்தோம்னா அழகாக கரியாமல் வரும். அந்த மாதிரி ரவையை வறுத்து ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா ரவைக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா எல்லாமே வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். ரவை இப்போ பாருங்கள் நல்லா அழகாட்டு ஒத்தையாக நல்லா வறுபட்டுட்டு இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி அதில் தாளசத்துக்காக 2 ஏலக்காய், கருவா, பட்டை எல்லாம் கொஞ்சம் போதும், நிறைய வேண்டாம். அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து தேங்காய் சூடான உடனே தாளசத்துக்கு இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிஞ்சு நல்லா எண்ணெயெல்லாம் போட்டு கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறமா தக்காளியை தூக்கி போடுங்க. தக்காளியும் போட்டு நல்லா பிரட்டிங்கன்னா தக்காளியும் வெங்காயம் சேர்ந்து நல்லா குழஞ்சி அழகாட்டு வரும். நம்ம எண்ணெயிலே இந்த மல்லி, புதினா எதுக்கு போடோம்னா அந்த எண்ணெயில் போடும்போது ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த புதினா ஃப்ளேவர் அந்த சாப்பாட்டில் பொதுவாட்டே மல்லிக்கீரையெல்லாம் எண்ணெயில் போட்டால் நல்லா வதங்கிடும். பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கும் அப்படியே வயிற்றில் போயிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளியை தூக்கி போட்டிருக்கேன். தக்காளியை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்ச பிறகு தக்காளியும் வெங்காயம் கொஞ்சம் குழையிற ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டோம்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே இஞ்சி பூடு போட்டு அந்த தண்ணியில் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ரவைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சோன்னா பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் அந்த கிச்சடிக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிங்கன்னா அந்த மசாலா வெந்து அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அதேமாதிரி அந்த உள்ளி, தக்காளி எல்லாத்துலேயும் அந்த மசாலா சேர்ந்துடும். இந்த ஸ்டேஜில் அந்த கிச்சடிக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். தண்ணி எவ்வளோன்னா 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 4 கப்பு தண்ணி ஊற்றணும். அதனால தான் ரவையை நல்லா அழகாக நல்ல பக்காவாக வறுக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். உதிரியாட்டு வரும். இப்போ 200 ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப்பு தண்ணி 800 தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த காய், அந்த எண்ணெய், மசாலா எல்லாமே பச்சை ஸ்மெல் போன பிறகு வறுத்து வச்ச ரவையை நம்ம மெதுவாக போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சுற்றி கிண்டி விடலாம். கிண்டி விட்டு அந்த ரவையில் உள்ள தண்ணியும் அந்த ரவையும் வெந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கிட்டா லாஸ்ட்டாட்டு மூடி வைக்க முன்னாடி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிடலாம். நெய்யை ஊற்றி அப்படியே மூடி வச்சோம்னா ஒரு 1/2 மணிக்கூர் கழித்து நம்ம சாப்பிடும்போது திறக்கும்போது அதிலேருந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாப்பாடுமே நல்லாயிருக்கும். அந்த குழஞ்சை மாதிரி இருக்க இதில் அந்த நெய் சேர்ந்தோடனே ரவை வெந்தும் இருக்கும், ஒத்தையாக உதிரியாட்டு இருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிரிக்கும்போது வாசமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதை அப்படியே தட்டில் வச்சு சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக சீனி போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை வெறுமனை சாப்பிடையுமே நல்லாயிருக்கும். சீனி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெறுமனை சாப்பிடையும் நல்லாயிருக்கும். மேலே ஒரு காஃபியோ டீயோ குடித்தா சூப்பர் டிஃபன். இன்றைக்கி பால் ரவை கிச்சடி. பால் ரவை பிடிக்காத ஆள்லாம் வெள்ளை ரவை பிடிக்காத இந்த மாதிரி கிண்டி கொடுத்து பாருங்கள், வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.